நல்ல பண்பு, நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி அடுத்தவர்களிடம் நடந்து கொள்வார்கள், எதையெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்வை மேன்மை அடைய வேண்டும் என்று வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார். சரி, நாம வாழ்க்கையில மேன்மை அடையணும், முன்னேற்றம் அடையணும் ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதற்கு அடிப்படையான சில நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள் வாய்த்திருக்க வேண்டும். அதை எப்படி நாம கத்துக்கணும், எப்படி நாம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. வாங்க குறளுக்குள்ள போகலாம். சரிங்களா? நல்ல பண்புடையவனாக வாழ எளிய வழி முதல் திருக்குறளே சொல்றாரு. எல்லோரிடத்திலும் இரக்க குணத்துடனும் எளிதில் யாரை கண்டாலும் பேசக்கூடிய இலகிய மனமுடையவராக இருக்க வேண்டும். நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், நான் அந்த இது இந்த இது, அதனால் நான் யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு நான் பேசுறது இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் இனிமையா, எளிமையா, இலகிய மனதோடு நாம் நடந்துக்கிட்டோம், பேசிட்டோம் அப்படின்னாவே அதுவே வாழ்க்கைக்கான நல்ல முன்னேற்றம், நல்ல பண்புள்ள ஆளாக நம்மை வெளி உலகத்திற்கு காட்டும் அப்படின்னு வள்ளுவர்